எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மக்களுக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் அப்படின்னா ஒன்று சினிமா, இன்னொன்று கிரிக்கெட். இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே நம்ம தலைவர் அதில் அடங்குவார். ஸோ விஷ்ணு விஷால் அவர்கள் வணக்கம், வெல்கம் சார். வணக்கம், தேங்க்யூ. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க, சூரியன் இவ்வளோ இமோஷனாக நடிப்பாரா அப்படிங்கிறது. ஒரு ஆர்ட் ஃபில்ம்னு நினைக்கிறாங்க, இது அது கிடையாது. ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அந்த கண்ணாடி போட்டோன்னு படத்தில் பயங்கரம். ட்ரெய்லர், டீசர் அதிலே வந்து ஒரு படம் பார்த்த எஃபெக்ட் எனக்கு வந்துருச்சு. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து சமீபத்தில் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய படம் இந்த மாவீரன் கிட்டு, இந்த படத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் புது படங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஜானரில் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நிறைய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது எப்படி சந்தோஷமாக இருக்குது. முயற்சி ஃபைனலாக ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் 2 படம் சரியாக போகல, அதுக்கப்புறம் திருப்பி பிடிச்சி வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. பட் வெரி ப்ரவுட். ஏன்னா நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன் இந்த 11 ஃபிலிம்ஸ் ஜேர்னியில். வெண்லா கபடி குழு, நீர்ப்பறவை, முண்டாசுப்பட்டி, ஜீவா, இன்டர்நேட் நாளை, அப்புறம் வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன் கடைசியாக. ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக என்டர்டெயின் பண்ணியிருக்கேங்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ். ஏன்னா அவங்க வந்து ரசித்தனால தான் இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த நீர்ப்பறவை பற்றி நீங்கள் சொல்லும்போது மிஸ்ஸஸ் ரஜினி விஷால் அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்களா? அடுத்து உங்களுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தகவல் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போதைக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது. ஆமாம், இப்போ ஃபேமிலிலாம் கொஞ்சம் ஃபேமிலி டைம் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். நான் தான் ஃபுல்லாக படம் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் இதில் வந்துட்டாங்கன்னா அப்புறம் இப்போதைக்கு கொஞ்சம் கூலாக அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரிவ்யூ பார்த்துட்டாங்களா? படம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கல, பட் ஒய்ஃப் பார்த்தாங்க. என்ன கமெண்ட்? அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுபடியும் வந்து சுவிச்சருக்கு ஏஞ்சி உடனே கை கொடுத்தாங்க. சார் சூப்பர் சார், நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா? ஆக்ஷன் இல்லை, என்னன்னா கொஞ்சம் படத்தில் ஒரு ஃபைட் கிட்லாம் இருக்குது, நல்லா இருந்தது. கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்தது அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அனல் லசன் மாஸ்டர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப சூப்பராக ஷூட் பண்ணாங்க அந்த சீக்வன்ஸை. அதே மாதிரி ஷோபி மாஸ்டர் சாங்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ சுசி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு படம் வந்து மறுபடியும் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா தொடர்ந்து அவரோட பண்ணுற 3வது படம் இது. அண்ட் 3வது படமும் தொடர்ந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, ஒரு நல்ல படமாக வந்து கிடச்சிருக்குங்கிறது. என் ஒய்ஃப் அதான் பார்த்த உடனே ரொம்ப பெருமையாக நல்ல படம் பண்ணியிருக்கேன் மறுபடியும் அப்படின்னாங்க. ஸோ லுக் வைஸ் வந்து நமக்கு பழைய தலைவரை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த லுக் வச்சு நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அந்த லுக் சேஞ்ச் பற்றி நீங்கள் என்ன? சுசி சார் அதை தான் ரெஃபரன்ஸ், திலீபன் சார் தான் ரெஃபரன்ஸாக காமிச்சார். அது பார்த்துட்டு தான் டிசைன் பண்ணோம். கண்ணாடி மட்டும் ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு 5-10 மினிட்ஸ் 10-15 மினிட்ஸ் இருக்காது. கண்ணாடி போட்ட உடனே அந்த லுக்கு வந்து பயங்கர ஃபுல்ஃபில் ஆச்சு. டைம் இருந்து தான் ஹேருக்கு வளர்த்துருப்பேன், ஏன்னா எனக்கு நேச்சுரலாகவே க்ரோத் இருக்கும். பட் டைம் இல்லை. சார் சொன்ன ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ளேயே ஷூட்டிங் போயிட்டோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது இந்த படம். அண்ட் ஒரே ஷெடியூலில் படத்தை முடிச்சிட்டோம். அப்புறம் 2-3 நாள் பேட்ச் ஒர்க் மட்டும் எடுத்தோம். அவ்வளோ குயிக்காக முடித்த ஒரு படம். பட் ஓகே, விக்கு பெருசாக தெரியுது, ஆனால் தெரில. ஏன்னா 1980s எல்லாரோட ஹேர் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா லைட்டாக அதனால கொஞ்சம் தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அந்த கண்ணாடி போட்ட உடனே படத்தில் பயங்கரம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரு. கிருஷ்ணா என் படத்தில் பேர், கிட்டுன்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். அவன் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே லட்சியம் அவனுக்கு. அதான் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பான். இப்போது ஸ்ரீதிவ்யா வந்து படத்தோட ஹீரோயின், அவங்க கூட சேர்ந்து பண்ணுற 2வது படம். அவங்க வந்து படத்தில் கோமதின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து லவ் சொல்லும் போது கூட இவன் ரொம்ப கிளியராக இல்லை, இதுதான் என் லட்சியம், எனக்கு லவ்லாம் செட் ஆகாது அப்படின்னு அந்த காலேஜ் படிக்கிற வயசுலேயே அவனோட மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சார் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு உண்டான லுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு லட்சியத்தோடு வாழ்கிற ஒரு ஆள் இல்லையா? ஸோ உங்கள் லட்சியம் அப்படின்னா என்ன சினிமாவில்? தொடர்ந்து இதே மாதிரி வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கணும், நல்ல படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதாங்க என்னோட லட்சியம். ஆமாம், கடைசி வரைக்கும் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கணும். சூப்பர் சார். ஸோ நீங்கள் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறனால இந்த ஜானலில் தள்ளி கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறேன். என்னென்னா நீங்கள் தோனி படம் பார்த்தீங்கன்னா, MS தோனி? இல்லை, இன்னும் படம் பார்க்கல. இல்லை, பார்க்கல. என்னன்னா ட்ரெய்லரு, டீசரு அதிலே வந்து ஒரு படம் பார்த்த எஃபெக்ட் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ கிராண்டாக இருந்தது அது. இன்னொன்று வந்து ஜீவா கிரிக்கெட் பற்றி ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ அது ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் ஜீவா பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. ஸோ அதனால் சரி பார்க்கலாம் படம் அப்படின்ட்டு அப்படியே அந்த டைமில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்படியே தள்ளி போச்சு. அப்படியே இன்னும் பார்க்கல. நான் கண்டிப்பாக படம் பார்க்கணும்.
சூப்பர் சார். இப்போ ரீசெண்டாக கரெக்டாக ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஃப்ளேவர்டாக வந்து படங்கள் தமிழ் சினிமாவில் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஹீரோஸ் அதை சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகரில் இவங்க சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க சார்? இல்லை, எல்லாம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் இருக்குது. அது எல்லாருமே அந்த ப்ளஸ்ஸை வச்சு ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கண்டிப்பாக விஜய் சேதுபதி நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ்னு சொல்லுவேன். அது மாதிரி தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சொல்லிட்டே போகலாங்க, எல்லாருமே நல்லா தாங்க பண்ணுறாங்க. இப்போ சிம்பு சார் பார்த்தீங்கன்னா அச்சம் என்பது மடமேடா செம பெரிய ஹிட்டு. அது அவரோட பெரிய ஸ்ட்ரென்த். அவர் அந்த ரொமான்ஸு அந்த ஒரு அந்த அந்த லுக்கில் வந்தாவே அவர் படம் ஹிட் ஆகிடுது. கௌதம் மேனன் சாரோட காம்பினேஷனாகவே அவங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் அவங்க ஒரு ஃப்ளேவர். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து சமீபத்தில் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் ப்ளஸ்ஸஸ். ஸோ அது வந்து கரெக்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு கரெக்டான நமக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட் கிடச்சேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி டிஃப்ரெண்டான வெரைட்டியில் எல்லாருமே படம் பண்ணுறாங்க. ஜெயம் ரவிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் வெரைட்டியில் படம் பண்ண மிருதுன்லாம் வந்து பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை. ஸோ அந்த விதத்தில் வந்து அதே மாதிரி தனி ஒருவன் பயங்கர சூப்பராக பயங்கர எங்கேஜிங்காக இருந்தது. ஸோ எவ்ரிபடி இஸ் ரியலி டூயிங் வெல் தீஸ் டேஸ்ன்னு சொல்லலாம். நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து. ஓகே சார். ஸோ இப்போ சூரி வந்து ஒரு ரவுண்ட் முடிச்சு இப்போ அடுத்த ரவுண்டில் வந்து நின்று இருக்காரு அவங்க கிட்ட அப்படின்போது இப்போ எப்படி அவரோட கவுண்டர்ஸ் எப்படி இருக்கு, அவருடைய அப்ரோச் பண்ண எங்களோட ஒர்க் ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அப்படியே தான். அதாவது சூரியனாக்கும் எனக்கும் உண்டான கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எப்போவுமே சூப்பராக இருக்கும். இப்போ கதாநாயகன் படத்தில் நடிச்சிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சூரியனாக எனக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒன்றா இருக்கும். இன்னொன்று அவர் நிறைய படங்கள் போயிட்டு வந்துட்டார். அவர் இன்னமும் நிறைய மெனக்கடுறாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு முன்னாடியோட இப்போ இன்னும் ஜாஸ்தியாக மெனக்கடுறாரு. எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும், கரெக்டாக பண்ணணுங்கிறது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே நம்மலாம் கரியர் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்றா. சரி, இன்னைக்கு சுசி சார் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, சூரியனை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்கும்பொழுது வந்து அதில் கூட இப்போ எமோஷனல் மாதிரி கேரக்டர் தெரிஞ்சார் சூரிய சார். ஆமாம், இதில் வந்து சூரியனை கண்டிப்பாக சூரியனாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா காமெடி இருந்தால் தான் சூரியனா அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். இதில் அப்படி கிடையாது. அந்த கேரக்டர் ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு இமோஷனல் சீன் இருக்கு. ஒன்று ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க, சூரியனை இவ்வளோ இமோஷனலாக நடிப்பாரா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக சூரியனாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பர் சார். ஸோ உங்கள் மிஸ்ஸஸ் டிரெக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படினால கொஸ்டின் இது. ஸோ எந்த ஹீரோயின் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னது வந்து ஸ்ரீதிவ்யா தான். இது வரைக்கும் வந்து அவங்க ரெண்டாவது படம் பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் கெமிஸ்ட்ரி. ஜீவாலையும் வந்தது, இதுலேயும் இருக்கு. ஆனால் இது பெரிய ப்ளஸ் தான் இல்லை, இப்படிலாம் அமையிருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தது நீ படம் பண்ணணும், அவங்களோட சேர்ந்து படம் பண்ணு, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆன் த ஸ்க்ரீன். ஈவன் சுசி சாரும் இது சொன்னார். ப்ராபப்ளி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோட ரெண்டாவது படத்தில் நடிக்கிறேன். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேபி ஆஃப் த ஸ்க்ரீன் தெரியறதுனால அது ஆன் த ஸ்க்ரீன்லையும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இந்த படத்தை பார்க்குறேன் நான். அப்படி இருக்கும்போது லவ் கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல டெப்த்தாக இருக்கணும். அந்த விதத்தில் ரெண்டு பேருக்குள்ள உண்டான கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சார். இப்போ ஆஸ் வந்து காலேஜ் போகிற பையனா வந்து இந்த மாவீரன் கிட்டு படத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு? என்ன மாதிரி விஷயங்கள் என்னன்னா, நிறைய பேர் இது ஒரு ஆர்ட் ஃபில்ம்னு நினைக்கிறாங்க. இது அது கிடையாது. இது வந்து மிக்சர் ஆஃப் குட் ஃபில்ம் அண்ட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னன்னா ட்ரையாவோ மேக்கிங்கோ அப்படியே ஸ்லோவான மியூசிக் அதெல்லாம் கிடையாது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மொமெண்ட், அடுத்து என்ன நடக்க போகுது ஆடியன்ஸ் மைண்டில் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் ஸ்டோரியும் சொல்லலாம். படத்தில் நிறைய வில்லன்களும் இருக்கிறாங்க. ஸோ வில்லன் வந்துட்டாவே அது வந்து ஆர்ட் ஃபில்மாக இருக்காது, அது வந்து பயங்கர இன்டென்ஸான ஃபில்மாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஸோ ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது ஒரு கண்டிப்பாக நல்ல லவ் ஸ்டோரி, ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோங்கிறது இன்ட்ரெஸ்டோட வரலாம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும், எங்கேயுமே போர் அடிக்காது. எந்த சீனும் வந்து என்னடா அடுத்தது என்னடா அந்த ஒரு தாட்டே வராது உங்களுக்கு. போயிட்டே இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்காரு சுசி சார். ஸோ ஒரு நல்ல படம் பார்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். முக்கியமாக எந்த படத்தில் ஒரு சீனில் கூட ட்ரிங்கிங்கோ ஸ்மோக்கிங்கோ கிடையாது. அது டெலிபரேட்டான எஃபர்ட் தான். ஸோ ஒரு என்டையர் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்துட்டு ஜாலியாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம். ஜாலியாக போவாங்களான்னு தெரியல படம் பார்த்துட்டு. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளைமேக்ஸ். ஸோ படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியே போக மாட்டாங்க. பட் ஒரு நல்ல படம் பார்த்து மனசில் அந்த படம் நிற்கும். வீட்டுக்கு போய் பேசுவாங்க படத்தை பற்றி. அது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து டேரக்டராக வாங்குறாங்க இல்லையா, அவங்க ஒரு நல்ல ஸ்டோரி வச்சுருக்காங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி புது ஃப்ளேவரில் ஸ்டோரி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கணும்?
அவங்க ஸ்டோரியில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? என்ன மாதிரி விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நான் என்றைக்குமே கதை கேட்க மாட்டேன். எனக்கு என்னென்னா இப்போ ஒரு கதை கேட்கும்போது உடனே தோணுங்க. ஒரு கதை இது வரைக்கும் வந்து எனக்கு 2 படத்தில் தான் அது தோணலை. முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாலேஜ், ஜீவா, வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன், இப்போ மாவீரன் கிட்டு, கதாநாயகன், நீர்ப்பறவை. ஸோ இதெல்லாம் நீர்ப்பறவை டிசைட் பண்ணுங்க. இனிமே வாழ்க்கையில் நமக்கு வெண்லா கபடிக்குள்ளே கேட்கும்போது ஒன்று தோணுச்சுல்ல, அது தோணா மட்டும்தான் படம் பண்ணுவோங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பண்ண படங்கள் தான் எல்லாமே. அண்ட் அந்த வரிசையில் இன்னமும் அப்படி தான் முடிவு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன வேணும் என்ன வேணாலும் எனக்கு தெரியாது. அதை கேட்ட உடனே எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு தோணும். அது அந்த ஃபீலிங் எனக்கு வந்துட்டாவே நான் படம் பண்ணிடுவேன். சூப்பர் சார், சூப்பர். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். என்னோட அடுத்த படம் மாவீரன் கிட்டு December 2 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. சுசீந்திரன் சாரோட சேர்ந்த 3வது படம். ஸோ கண்டிப்பாக படம் வந்து போய் தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கோம், அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு சினிமா பற்றி பெரிய அக்கறை இல்லாத நிறைய பேருக்கு அடையாளம் தெரியுது அப்படின்னா அது அகரம்னால. அகரம்னு பேர் வச்சது ஞானவேல், அகரம் ஆரம்பித்தது கூட இருந்தது எல்லாமே ஞானவேல்.